ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள கோஜிர் ஏவுகணை உற்பத்தி மையத்தில் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இஸ்ரேலில் உள்ள ஆயுத தொழிற்சாலையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர படையுடன் இணைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றை இஸ்ரேல் இலக்கு வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது 9 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர படை ஃபதா 1 எனப்படும் சைபசோனிக் ஏவுகணையை இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் பயணிக்கும் ஓர் உயர்சக்தி கொண்ட ஏவுகணையாகும். ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேனி 2023 இந்த ஏவுகணையை அறிமுகப்படுத்தியிருந்தார். மேலும் தற்போதைய இஸ்ரேல் ஈரான் போரில் ஃபதா ஏவுகணை பயன்படுத்தப்படுவது இதுவே முதன்முறையாகும். பல ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் பாதுகாப்பு அரண்களை தகர்த்துச் சென்றுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வடக்கு இஸ்ரேலில் எதிர்வரும் நாட்களில் வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரை மேற்கோள் காட்டி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சுட்டிக்காட்டும் வரைபடம் ஒன்றும் தற்போது வெளியாகியுள்ளது. இதனிடையே மோதல் வலுவடைந்து வரும் நிலையில் ஈரானில் வசிக்கும் தமது பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு இந்தியா அறிவுறுத்தியுள்ளது. தாக்குதல்களிலிருந்து தமது பிரஜைகளை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. இதேவேளை இந்தியர்கள் சுமார் 10,000 பேர் ஈரானில் வசிப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.